Hi everyone, welcome to LN Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு மரியாதை நிமித்தமாக சந்திச்சு பேசியிருக்காங்க. இது சம்பந்தமான அப்டேட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது யார் ஒருவர் இந்தியாவில் யார் ஒருவர் எந்த மாநிலத்தில் பதவியேற்றாலும் மரியாதை நிமித்தமாக பாரத பிரதமர் யாராக இருந்தாலும் அந்த பீரியடில் இருக்கிறவங்கள போய் சந்திக்கிறது மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. இது போல தான் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமாக மட்டுமே சொல்ல முடியாது, மணி நிமித்தமாகன்னு சொல்லலாம். அதாவது நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, நிறைய கோரிக்கை விடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஆனமலை செப்பேடுகள் வரைக்கும் நிறையா பேசியிருக்காங்க, கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதில் தமிழக முதலமைச்சர் செஞ்ச முக்கியமான 2 சம்பவங்கள் என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ரொம்ப அவசியமான பிரச்சனை என்னன்னா நிதி நெருக்கடி. அதாவது நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறை. இது சம்பந்தமாக 2 பெரிய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதாவது 2025 வரைக்குமே நமக்கு வந்து 21,000 crores வரைக்கும் நமக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி பெண்டிங் காம்பன்சேஷன் டியூஸ் இருக்குது, அதை கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அடுத்தடுத்து வந்து சென்ட்ரல் ஸ்கீம் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், சென்னை மெட்ரோ ஃபண்ட்ஸ் ஆகட்டும், தமிழ்நாடு ரயில்வே ஃபண்ட்ஸ் ஆகட்டும், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் நிறைய இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 85,000 கோடி வரைக்கும் வந்து நமக்கு தர வேண்டிய மத்திய அரசு தர வேண்டிய அமௌண்ட் இருக்குது. இன்னொரு சம்பவம் என்னென்னா டிஆர்டிஓ. அதாவது டிஆர்டிஓக்கு இருக்கின்ற ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம தமிழகத்தில் வந்து இங்கே பண்ணிக்காங்க. அதுக்கான எல்லா விஷயமும் நாங்கள் வந்து ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் தமிழகத்தில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், தமிழகத்தில் தொடங்குங்க அப்படிங்கிற விஷயம் கேட்டிருக்காங்க. இந்த டிஆர்டிஓ நிறுவனம் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இராணுவ தளவாடங்களை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம், இராணுவ அதிநவீன ஆயுதங்களை தயாரிக்கின்ற நிறுவனம். இந்த நிறுவனம் குறிப்பாக இந்த நிறுவனத்தை ஏன் தமிழகத்தில் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னா, இது வந்து பெரிய அமௌண்ட் தரக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு வருஷத்துக்கு வருமானம் எவ்வளோன்னு கேட்டோம்னா 29 ட்ரில்லியன் அவங்களுடைய மொத்த வருமானம். இந்த 29 ட்ரில்லியன் எந்த நாட்டுக்குமே கிடையாது. நம்ம இந்தியாவோடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 4.5 ட்ரில்லியன் தான் நம்மளுடைய வருமானம். அவங்க 29 ட்ரில்லியன் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா உலகத்தில் இருக்கிற அதிநவீன ஆயுதங்கள், அதிநவீன ஏவுகணைகள், அதிநவீன இராணுவ தளவாடங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய கம்பெனி சார்பாக தயாரிக்கப்படுது. அதனால அவங்களுக்கு வருமானம் ஈட்டுது. அதாவது இராணுவ தளவாடங்களை தயாரிக்கின்ற தொழில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஹைலி காஸ்ட்லியாக இருக்கிறதுனால வருமானம் நிறையா இருக்குது. ஸோ இதன் கருத்தில் கொண்டு அந்த மாதிரி வந்து அந்த டிஆர்டிஓடைய விஷயங்களை நீங்கள் வந்து தமிழகத்தில் ஆரம்பிங்க, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரோம், நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ குறிப்பாக டிஆர்டிஓடைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ஆரம்பிங்கன்னு கேட்டதுக்கு இதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஆரம்பித்தாங்க பண்ணாங்க அப்படின்னா பெரிய அளவு நமக்கு வந்து தமிழகத்திற்கு வருமானம் ஈட்டி தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் மூடிட்டு இருக்காங்க, க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வருமானத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லைங்களா? அதனால் தலைவர் வந்து ரொம்ப பெரிய சம்பவமாக பண்ணியிருக்காரு. பார்ப்போம். அதை இங்கே கேட்ட மாதிரி இங்கே வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ரொட்டேஷன் இருக்கும், நல்லாயிருக்கும், டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் see you again.